2026 மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கு முன்னால் கடந்த ஆண்டு அவர்கள் மீது நீங்கள் கருணையோடு பலன் சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். நிறைய கிரக மாற்றங்கள் அவங்க பக்கம் ஏற்படுது, மீனராசியில் ஏற்படுது. அதனால் நீங்கள் அவங்க மேலே அக்கறை எடுத்து நிறைய பரிகாரமும் சொன்னீங்க. இந்த 2026 அவர்களுக்கு எப்படி இருக்குங்க? 2026 மீனராசி வந்து ஜென்ம சனி இல்லை, ஜென்மத்தில் சனி உக்காந்துருக்காரு. ஆனால் நம்ம எப்படி அஷ்டம சனிக்கு சிம்மத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அவ்வளோ கிரகங்கள் வந்து அங்கங்கே வந்து வந்து பாதுகாக்குது. இப்போ 9 கிரகமுமே ஒரு ராசிக்கு வந்து நல்லதையே கொட்டி கொடுக்காது. அதே 9 கிரகமும் பாதகமே செய்யாது. ஒரு வழி திறந்தால் இன்னொரு வழி வந்து நல்லது தான் நடக்கும். அந்த ஒரு லெவலில் தான் இப்போ வந்து மீனராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஜென்ம சனி இருந்தாலும் இதோட பார்வை 3, 7, 10ஆம் இடத்துல சனியோட பார்வை 3ஆம் இடத்துல சனி பார்வைப்படுவது மிக சிறப்பு. இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிற உடல் வலிமையும் ஒரு தெம்பும் ஒரு சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஜென்மத்தில் சனி இருந்ததுன்னா மென்டல் ப்ரெஷர், டென்ஷன், உடல்நிலையில் கஷ்டம் படுற மாதிரி ஒரு நீங்கள் பொதுவாகவே இந்த 7.5 சனின்னொன்னே பயப்படுறாங்க. 7.5 சனியை நல்லா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னா, முதல் சுற்று சனியாக இருந்தால் தான் 7.5 சனி கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். முதல் சுற்று மங்கு சனின்னு சொல்லுவாங்க. 2ஆம் சுற்று 30 வயசுக்கு மேலே வருதுன்னு வைங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் அந்த 7.5 சனியில் தாங்க முடியும். நம்முடைய பாரத பிரதமர் கூட சொல்லுவாங்க 7.5 சனியில் தான் அவர் பிஎம்மாவே ஆனாருன்னு சொல்லுவாங்க. மோடிஜி அவர்களை சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து 7.5 சனின்னா எல்லாருக்குமே கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு கிடையாது. முதல் சுற்றில் இருக்கவங்க தான் வேலையில் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். 2ஆம் சுற்று அவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு. சனி பகவான் நடத்தி கொடுப்பாரு. அதனால் இப்போ அவங்க 7.5 சனியில் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சில பிரச்சனைகள், 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, சனியோட இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, ஏன்னா சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறதுனால அந்தந்த பாவகம் பாதிக்கப்படும் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த மிதுனத்தில் உள்ள குரு பகவான் நேரடியாக அடுத்த இடத்துக்கு இடம்பெயர்ச்சி, கடகத்துக்கு இடம்பெயர்ந்து உச்சநிலை அடைகிறாரு. உச்சநிலையை அடையும் போது நேரடியாக அவர் ராசியை பார்க்குறாரு. அவர் ராசி மீனத்தில் தான் சனி இருக்கார். ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட குருவோட உச்ச பார்வையில் அது படும் பொழுது இந்த ஜென்ம சனியோட தாக்கம் இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. சனி தான் இந்த பிரச்சனையை கொடுத்தா கூட கேது எங்கே இருக்கார்? கேது தான் ஃபஸ்ட்டு பவர்ஃபுல். அடுத்தது ராகு, அடுத்தது சனி. கேது 6ஆம் இடத்துக்கு கேது இருக்கார். 6ஆம் இட கேது இந்த சனி பகவான் கொடுக்குற துன்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் தாங்கிக்கிற சக்தியையும் சில நற்பலன்களையும் கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். திருமணம் நடக்கும், வீடு கட்டுவாங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கும், ப்ரெஷரும் இருக்கும், நற்வினைகளும் நல்லா. ஃபஸ்ட்டு சுற்று சனி தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். 2ஆம் சுற்று சனியை பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. 3ஆம் சுற்று சனியை தங்கு சனிம்பாங்க. 4ஆம் சுற்று தான் மரண சனிம்பாங்க. 4ஆம் சுற்றை நிறைய பேர் சந்திக்கிறது கஷ்டம்தான்னு வச்சுக்கோங்க. அதனால் நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக ஜூனுக்கு அப்புறம் உச்சம் பெற்ற குருவோட பார்வை குரு வீட்டில் உள்ள சனி மேலேயே விழுவதனால இவங்களும் என்ன பண்ணினோம், நமக்கு ஜென்ம சனி இருக்குதுங்கிறதெல்லாம் மறந்துடணும். மறந்துட்டு கேது பகவான் இருக்கார் உங்களுக்கு. சனியை போலவே கேது பகவான் பவர்ஃபுல்லான 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். எடுத்த காரியம்லாம் வெற்றி அடையும். ஒரு திட்டம் போட்டால் சிறப்பாக நடக்கும், நல்ல பலன்களை அடைவாங்க. கவலையே பட வேண்டாம். அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் கூட இவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ரொம்ப பெரிய தாக்கங்கள் இருக்காது. கவனமாக இருந்தால் போதும். 2025க்கு 26ஆம் ஆண்டு மீனராசிகளுக்கு ஒரு முன்னேற்ற ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் மீனராசி நேயர்களுக்கான அரசியல் பலன், அரசியல்வாதிகளுக்கான பலன் எப்படி இருக்கும்? மீனம் வந்து குரு உச்சம் பெற்று தமிழகத்தில் குரு உச்சம். தமிழகம்ங்கிறது கடகராசி. கடகத்தில் வந்து குரு உச்சம் பெற்றுடுச்சு. இது வந்து குருவோட ராசி மீனம்ங்கிறது. வெற்றிக்கான சிம்பல் தான் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வெற்றிக்கான சிம்பல் இருக்கும். இந்த நேரத்தில் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு வைங்களேன். கடகம் தமிழகம், மகரம் வந்து பாரதம். இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு தான் வரும் இந்த வருடம். ஏன்னா நேரடி பார்வையில் மகரம் இருக்குது கடகத்துக்குங்கும் போது குரு உச்சம் பெறுவதனால் மீனராசி, தனுசு ராசி
அரசியல்வாதிகளுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். அவங்க வந்து அதற்குரிய உழைப்பை கொடுக்கணும். ஏன்னா ஜென்ம குருங்கும் போது உழைப்பு அதிகமாக இருக்கணும். ஜென்ம சனிங்கும் போது உழைப்பை அதிகமாக கொடுத்தாங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மன அழுத்தங்கள்லாம் குறைப்பதற்கு நீங்கள் சொல்லும் பரிகாரம் என்ன? எப்போவுமே நான் வந்து சொல்கிற மாதிரி தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆஞ்சநேயரை பற்றிக்கணும். அவர் பாதங்களை பற்றினோம். வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை போட்டு வணங்குனாங்கன்னு வைங்க, இந்த அரசியல் வெற்றி கூட நிச்சயமாக கிடைக்கும். ஆஞ்சநேயரை விட ஒரு வெற்றி கிடைக்காது. நிறைய தொண்டர்கள் கிடைப்பாங்க. எப்படி அனுமன் ராமனுக்கு கிடைச்சாரோ அது மாதிரி உண்மையான தொண்டர்கள் இந்த அரசியல் களத்தில் அவங்க தொழிலில் அவங்கெல்லாம் நல்லா கிடைப்பாங்க. சமுதாயம் சனி 7ஆம் பார்வையில் இருக்கிறதுனால சமுதாயத்திலையும் நல்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ச்சியாக எளிய பரிகாரங்கள் வழியாகவும் இந்த ஆண்டு சனியை குரு பார்ப்பதனால எல்லாருக்கும் பெரும்பாலும் நன்மை தரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல சொற்களை சொல்லியிருக்கீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் விஜயராமன்.